சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு குட்டி ஸ்டோரி. எங்கள் ஃபாதர் இருக்கார்ல, அவருக்கு வேறு வேலையே இல்லை. கோயிலுக்கு உள்ளே மண் அடுக்கிறது பத்தாதுன்னு கோயிலுக்கு வெளியேயும் மண்ணை அடுக்கிட்டு இருக்காரு. ஃபாதருக்கு என்ன ஆயிருக்குன்னு யோசிக்கிறீங்க. நானும் அப்படி தான் யோசித்தேன். மே மாதம் வெக்கேஷன் டைம் ஊருக்கு போயிருந்தப்போ விபிஎஸ் எடுத்துகிட்டு மத்தியானம் ஆசீர்வாதத்தையும் முடிச்சுட்டு நான் கோயில் வாசலில் ரொம்ப அமைதியாக இருந்துகிட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை வச்சாங்க. அதாவது அவங்க ஃபாதர் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட கேட்டேன் அவங்கக்கிட்ட, ஃபாதர் எதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறாரு, அதனால கோயில் ஃபுல்லாக மண்ணாக போட்டு வச்சுருக்காரா அப்படி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா, நான் சுரபங்களை சொன்னேன், ஃபாதருக்கு சுரபங்கள் ஸ்பான்சர்ஷிப்பாக வந்திருக்கான், அதனால அவர் கோயிலுக்கு உள்ளே அடுக்கி இருக்கிறது பத்தாதுன்னு கோயிலுக்கு வெளியே மடக்கிட்டு இருக்காரு. நம்ம கத்தோலிக்க திருச்சபையை பார்த்தியா, ஒரு பூசைக்கு வர முடியல, வந்தாலே பீடத்தில் பாரு சுரூபங்களாக இருக்குது, எப்படி நாங்கள் நற்கரணையில் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படி கேட்டாங்க. அதாவது என்னோடய ஊர் பார்த்துக்கிட்டிங்கன்னா வடக்கன் குளம். எங்கள் ஊர் மாதா ரொம்பவே மிராக்யுலஸ், ரொம்ப பவர்ஃபுல் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் எஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சிங். அந்த கோயிலில் வச்சு நீங்கள் மனசில் ஏதாவது சின்ன ஆசை நினச்சா கூட அது அப்படியே நடக்கும். ரொம்ப சில்லியான ஆசை.